சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு வரப்போன்ற இந்திய அணி பற்றி தான் இப்பொழுது பரபரப்பான பேச்சு. 2 அணிகளாக உடைக்கப்பட்டு இங்கிலாந்தில் ஒரு அணி டெஸ்ட் போட்டிகளுக்கு ஆடிக்கொண்டிருக்க, இன்னும் ஒன்று ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளுக்காக இலங்கை வரப்போகிறது இந்திய அணிகள் என்று சொல்லி பரவலாக பேச்சுக்கள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் யார் யார் இலங்கை வருவார்கள் என்று சொல்லியெல்லாம் நேற்றைய நாளில் நாங்கள் சொல்லியிருந்தோம். யார் யாருக்கு வர வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருந்தோம். ஷேகர் தவான், ஹார்திக் பாண்டியா மற்றும் புவனேஸ்வர் குமார், இந்த 3 பேரில் ஒருவர் இலங்கை வருகின்ற இந்திய அணிக்கு, அதாவது T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஆடுகின்ற அணிக்கு தலைமை தாங்கலாம் என்று சொல்லி கருதப்படுகின்றது. 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் ஆகிய ஆடப்பட போகின்றன. இப்போதைக்கு இந்த அணி தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்ட அணியை நாங்கள் நேற்றைய நாளில் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்தோம். இந்த வேளையில் தான் இப்பொழுது இலங்கை அணி பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறது. பாதுகாப்பான சமூக இடைவெளியோடான பயிற்சி பாசறைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக பங்களாதேஷ் சுற்றுலா மிக பெரிதாக எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக அந்த சுற்றுலாவுக்கு செல்வதற்கும் எதிர்கால இலங்கை அணி ஒன்றை கட்டியெழுப்புவதற்கான முதல் கட்டமாக இது இருக்கும் என்று கருதப்படுவதாலும் இந்த தொடரானது மிக முக்கியமான ஒரு தொடராக கருதப்படும். பார்க்கலாம், குசல் ஜெனித் பெர்ரா தன்னுடைய தலைமைத்துவத்தையும் இப்போது அணிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இளையவர்கள் தங்களது இடத்தையும் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் அவதானித்து நோக்க வேண்டியிருக்கிறது. இந்த வேளையில் தான் இப்போது பேசப்படுகின்ற விடயமாக நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு பயணிக்க போகின்ற இந்த சுற்றுலா அதிகமாக நோக்கப்படுகின்றது. குறிப்பாக நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இப்பொழுது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆடப்போகிறது இந்திய அணிக்கு எதிராக. அது மட்டுமல்லாமல் 2 டெஸ்ட் போட்டிகள் இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெற போகின்றன என்பது முக்கியமானது. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்போது என்று உங்களது கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை இடமானது சதம்டன் மைதானம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. லோர்ட்ஸ் மைதானத்தில் நடந்திருந்தால் மிக கோலாகலமாக இருந்திருக்கும் என்று சொல்லி இருந்தாலும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து, முக்கியமாக இந்தியா, தங்களுடைய விருப்பத்தை சதம்டன் மைதானத்தின் மீது தெரிவித்திருந்தது. காரணம், இந்த தனிமைப்படுத்தல் விதிகள், பயிற்சிகள் வந்து போவதற்கு இலகு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக. இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்தின் 2 போட்டிகள் வருகின்ற ஜூன் மாதத்தின் 2ஆம் தேதியிலிருந்தும் எட்ஜ்பாஸ்டன், அது லோர்ட்ஸ் மைதானத்தில் எட்ஜ்பாஸ்டனில் வருகின்ற ஜூன் 10 14 வரையும் இடம்பெற போகின்றன. இப்போது இருக்கின்ற விடயம், நியூசிலாந்து குழாம் அநேகமான நியூசிலாந்து வீரர்கள் இந்தியாவின் IPL போட்டிகளில் ஆடிய பிறகு மாலத்தீவுகளில் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். எனவே மாலத்தீவிலிருந்து இங்கிலாந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த வேளையில் தான் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, நியூசிலாந்து மாலத்தீவிலிருந்து புறப்பட்டு செல்ல போகிறது என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்க, அங்கே இருந்து செல்ல போகின்ற வீரர்கள் ஒரு பக்கம், நேரடியாக நியூசிலாந்திலிருந்து வருகின்ற வீரர்கள் இன்னொரு பக்கம் என்று இருக்க, நியூசிலாந்தின் அனுபவம் வாய்ந்த விக்கெட் காப்பாளரான BJ வாட்லிங் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். இங்கிலாந்தில் கிரிக்கெட் சுற்றுலா முடிந்த பிறகு தன்னுடைய ஓய்வை அறிவிக்கப் போவதாக அவர் இப்பொழுது நினைவுபடுத்தியிருக்கின்றனர். எனவே இந்த 3 டெஸ்ட் போட்டிகளோடு விலகிக் கொள்ள போகின்ற அவருக்கு இப்பொழுது 35 வயதாகின்றது. எனவே கிட்டத்தட்ட 36 வயதாகின்ற காலத்தில் தன்னுடைய ஓய்வை அவர் அறிவிப்பார். 35 வயது 307 நாட்களாக இருக்கின்றன. நியூசிலாந்து சார்பாக கூடுதலான விக்கெட் காப்பு ஆட்டமிழப்புகளை டெஸ்ட் போட்டிகளில் செய்தவர் என்ற சாதனையை இப்பொழுது அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 259 பிடிகள், 8 ஸ்டம்பிங், அதுபோல 3773 ஓட்டங்களை குவித்து அண்மை காலத்தில் அவர்களது துடுப்பாட்டத்தின் முதுகெலும்பாகவும் BJ வாட்லிங் விளங்கி இருக்கிறார். 73 டெஸ்ட் போட்டிகளில் சத்தமில்லாமல் 3773 ஓட்டங்களை குவித்திருக்கின்ற அவர் ஒரு இரட்டை சதத்தையும் பெற்றுகின்றார். 8 சதங்கள். ஒரு நாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளில் குறைவாக பங்கெடுத்திருந்தாலும் இப்போது அவர் அதிகமாக டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக கருதப்படுகின்றார். எனவே நியூசிலாந்து அடுத்த இளம்பியர்கள் பல பேரை அடையாளம் கண்டு அண்மை காலமாக T20 போட்டிகள் மற்றும் ஒரு நாள் போட்டிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. எனவே அவரது ஓய்வு பெரிதாக பாதிப்பை அண்மை காலத்தில் வழங்காவிட்டாலும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை வழங்கும் என்பது உறுதி. அண்மை காலமாக கவனிக்கப்பட்ட ஒரு விடயமாக இங்கிலாந்தின் MCC என்று அழைக்கப்படுகின்ற கிரிக்கெட் விதிகளை அறிமுகப்படுத்துகின்ற அமைப்பானது பல்வேறு விடயங்களை பற்றி ஆராயும். பல்வேறு விதிமுறைகள் மாற்றங்கள், அதுபோல புதிய விதிகளை கொண்டு வருவதா இல்லையா, இப்போது பேசப்படுகின்ற விடயமாக மூங்கிலினால் செய்யப்பட்ட துடுப்புகளை பற்றி பேசப்பட்டுக் கொண்டு வந்தது. குறிப்பாக விலோ என்று அழைக்கப்படுகின்ற மரத்தினால் தான் உலகத்தின் அதி உயர் தரமான துடுப்புகள் செய்யப்படுவதுண்டு. ஆனால் இந்த விலோ இப்பொழுது மரங்களின் தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாகவும் எதிர்காலத்தின் நீண்ட பாவிப்பு தன்மைக்கு அடிப்படையிலும் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமானது மூங்கிலினால் செய்யப்பட்ட துடுப்புகளை பயன்படுத்தலாமா, அதிலே கொஞ்சம் அலுமினியம் சேர்க்கப்படும், இல்லாவிட்டால் உலோகம் ஏதோ ஒன்று சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதில் தற்போதைய கிரிக்கெட் விதிகளுக்கு அமைய, குறிப்பாக கிரிக்கெட் விதி 5.3.2 அடிப்படையில் இந்த துடுப்புகள், மூங்கிலான துடுப்புகள் இப்போதைக்கு பயன்படுத்த முடியாது என்று MCC கிரிக்கெட் விதிகளை ஆராய்கின்ற மர்லிபோன் கிரிக்கெட் கிளப் இப்பொழுது சங்கக்காரன் தலைவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அது தன்னுடைய நேரடி மறுப்பை இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. ஸ்காட்லாந்து நெதர்லாந்து அணிகள் ஆட போகின்ற தொடர்ந்து இடம்பெற போகிறது. கடந்த டிசம்பர் 2019 பிறகு முதல் தடவையாக சர்வதேச போட்டிகளில் ஸ்காட்லாந்து அணி ஆட போகிறது. அது நெதர்லாந்துக்கு எதிராக இடம்பெற போகின்ற 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கான தன்னுடைய குழாமை அறிவித்திருக்கிறது என்பது முக்கியமானது. அண்மை காலமாக பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் ஆடி வருகின்ற வீரர்களும் இதில் உள்வாங்கப்படுகின்றார்கள். இப்படி இருக்கும்போதுதான் ஆஸ்திரேலியாவின்
போட்டிகளின் மிகச்சிறந்த நட்சத்திரங்களில் ஒருவர் அண்மை காலத்தில் இப்போது நடைபெற்று முடிந்த ஆஸ்திரேலியாவின் ஷெஃபீல்ட் ஷீல்ட் போட்டிகளில் இறுதிப் போட்டிகளும் 192 ஓட்டங்களை குவித்த மானஸ் லபுஷேன் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவராக கிளாமோகனுக்கு அவர் ஆடப்புறப்பட்டிருந்தார். ஆனால் ஆடிய 2 போட்டிகளிலும் மிக குறைவான ஓட்டங்களுக்கு அவர் ஆட்டமிழந்திருப்பது சின்ன ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கிறது. 11 மற்றும் 12 ஓட்டங்களுக்கு அவர் ஆட்டமிழந்திருக்கிறார் கென்ட் மற்றும் லாங்காஷியா பிராந்தியங்களுக்கு எதிராக. ஆனாலும் இவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் போட்டிகளில் பிரகாசிப்பார் என்று கருதி இருக்கலாம். இதேவேளை இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகின்ற பிராந்திய போட்டிகளில் மிகச் சிறப்பாக பிரகாசிக்கும் ஒரு சில நட்சத்திரங்களை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சசெக்ஸ் அணிக்கு எதிராக நதம்டன்ஷா இன்னிங்ஸினாலான வெற்றியை பதிவு செய்து கொண்டது. பென் சாண்டர்சன் மற்றும் கரத் பெர்க் இந்த 2 பந்து வீச்சாளர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மிகச் சிறப்பாக 2 இன்னிங்ஸிலும் பந்து வீசி இருக்கிறார்கள். இங்கிலாந்து தேர்வாளர்கள் நியூசிலாந்துக்கு எதிரான தொடருக்காக இளம் வீரர்களை தேடுகின்ற நேரத்தில் இவர்களது பெயர்களும் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதுபோல இங்கிலாந்து அணிக்காக இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்காக ஒரு சில போட்டிகளில் ஆடி வருகின்ற மிகச் சிறப்பான வீரர் லூக் ஃபிளெச்சரும் தன்னுடைய வேக பந்து வீச்சின் மூலமாக ஆச்சரியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை குவிக்கின்ற ஒருவராக மார்க்கஸ் ஹாரிஸ் மாறியிருந்த ஆஸ்திரேலியாவின் முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது லீஸ்டர்ஷியா பிராந்தியத்துக்காக மிகச் சிறப்பாக ஆடி வருகின்றார். கால்பந்தாட்ட போட்டிகளின் பக்கம் நாங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம். லாலிகா போட்டிகளில் முக்கியமான போட்டி கொண்டு நேற்றைய நாளில் பார்சிலோனா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்து முடிவுக்கு வந்திருக்கின்றது. நேற்று இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டிகளில் அத்லெட்டிகோ மேட்ரிட் மற்றும் ரியல் மேட்ரிட் ஆகிய அணிகளோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது லாலிகா பட்டத்தை வெல்வதற்கு. இந்த வகையில் அவர்களுக்கு எஞ்சியிருக்கின்ற போட்டிகள் 3லும் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு போட்டியில் நேற்றைய நாளில் வெற்றி தோல்வியற்ற முடிவு அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறது. லெவான்டி அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில் முன்னணியில் திகழ்ந்து கொண்டிருந்த பார்சிலோனா 3-3 என்ற சமநிலையில் முடித்திருக்கிறது. முதல் 2 கோல்கள் 34 நிமிடத்தில் வந்திருந்தன. முதலாவது கோல் லியோனல் மெஸ்ஸி மூலமாக, இரண்டாவது கோல் பெட்ரியின் மூலமாக பெறப்பட்ட முன்னணியில் இருந்த பார்சிலோனா இறுதியாக 83 நிமிடத்தில் செர்கியோ லியோனினால் பெறப்பட்ட கோலின் மூலமாக சமநிலை முடிவை மாத்திரமே பெற வேண்டி இருந்திருக்கிறது. எனவே இப்போது இந்த போட்டி மிக விறுவிறுப்பாக மாறி இருக்கின்றது. பார்சிலோனா 36 போட்டிகளில் விளையாடி 76 புள்ளிகள், அத்லெட்டிகோ மேட்ரிட் 35 போட்டிகளில் விளையாடி 77, ரியல் மேட்ரிட் 35 போட்டிகளில் விளையாடி 75. எனவே எஞ்சி இருக்கின்ற ஏனைய அணிகளுக்கு 3 போட்டிகளும் பார்சிலோனாவுக்கான 2 போட்டிகளும் மிக விறுவிறுப்பானதாக அமைய போகின்றன. எல்லா போட்டிகளிலும் வந்தால்தான் 3 அணிகளுக்குமே தங்களது பட்டத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது முக்கியமானது. நேற்றைய நாளில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிகளில் சதாம்ப்டன் 3-1 என்று கிறிஸ்டல் பேலஸ் அணியை வீழ்த்தியிருக்கிறது. இப்போது ஐரோப்பிய அணிகள், மிக முக்கியமாக ஐரோப்பிய அணிகளின் பிரதானமான வீரர்கள் தங்களது வீரர்கள் யாருக்கும் உபாதைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கடுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இனி வரப்போன்ற ஐரோப்பிய கிண்ணத்தொடர். பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள். தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான சிறப்பு அம்சங்களை நாங்கள் தர காத்திருக்கிறோம். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.